வணக்கம் நண்பர்களே. இந்த கோயில்ல ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. பிரம்மா ஒரு முறைதான் படைத்த பெண்ணையே அடைய விரும்பினார். இதனால் அவருக்கு ஸ்திரீ தோஷம் உண்டானது. அதை நீக்கிறதுக்காக சிவபெருமான் பூலோகத்துக்கு கிளம்பினார். அப்போ அம்பாள் நானும் வருவேன்னு கேட்டாங்க. ஆனா சிவன் பிரம்மாவிற்கு பெண்கள் மேல மோகம் அதிகம், நீ வர்றது சரி வராதுன்னு சொல்லிட்டார். உடனே அம்பாள் அப்போ நாம வேஷம் மாத்திக்கலாம், நான் உங்க வேஷத்துல வர்றேன், நீங்க என் வேஷத்துல வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே சிவனும் அம்பாளா சேலை கட்டி வந்தாராம். அம்பாள் சிவனோட வேஷத்துல வந்தாங்களாம். ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மாவுக்கு அருள் கொடுத்து அவருடைய தோஷத்தை நீக்கினாங்க. சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் அப்படிங்கறத இது நமக்கு புரிய வைக்குது. இந்த கோவில்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க அம்பாள் மாணவி மாதிரி இருக்காங்க, சிவபெருமான் குரு மாதிரி இருக்காரு. அதனாலதான் படிப்புல நல்லா வரணும்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாம் இங்க வந்து நிறைய வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி காளமேக புலவர் இந்த அம்பாளோட அருள்னாலதான் கவி பாடுறதுல பெரிய ஆளா ஆனார்னு ஒரு கதை இருக்கு. சித்தராக வந்த சிவன் மதுரையைப் போலவே இத்தலத்திலும் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்துள்ளார். கோயிலின் 5ஆம் பிரகாரத்தை மன்னன் கட்டி கொண்டிருந்த போது போர் சூழல் ஏற்பட்டது. அப்போது சிவன் விபூதி சித்தர் வடிவில் வந்து பிரகாரத்தை கட்டி முடித்தார். இதனால் இந்த பிரகாரம் விபூதி பிரகாரம் அல்லது திருநீற்றான் திருமதில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில்ல மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு விசேஷமான கல் ஜன்னல் இருக்கு. அதுல 9 ஓட்டைகள் இருக்கும். அது வழியாத்தான் நாம சுவாமியை பார்க்கணும். இது என்ன சொல்லுதுன்னா, மனிதனோட உடம்புல இருக்கிற 9 துவாரங்களையும் அடக்கி நாம இறைவனை தரிசிக்கணும்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல சிவலிங்கத்துக்கு அடியில எப்பவும் தண்ணி ஊறிட்டே இருக்கும். அதனால மற்ற இடங்கள்ல ஐப்பசி மாசம் அன்னாபிஷேகம் செய்வாங்க. ஆனா இங்க வைகாசி மாசம்தான் செய்வாங்க. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்லை, இது ஒரு வரலாற்று அதிசயம். இக்கோயிலின் வரலாற்றில் இடம்பெற்ற கோச்செங்கட்சோழ மன்னன் யானைகள் நுழைய முடியாதபடி உயர்ந்த மாடக் கோயில்களை கட்டிய சிறப்பிற்குரியவன். நீரின் புனிதத்தையும் சிவனின் அருளையும் ஒருங்கே உணர்த்தும் இந்த ஆலயம் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு அரிய அனுபவத்தை தரும். நீரின் பெருமையையும் சிவனோட அருளையும் நமக்கு உணர்த்துற இந்த கோயில் கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம்.